கறிவேப்பிலை பொடி அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. தூக்கி போடுற கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக சமைச்சா எல்லாருமே சாப்பிட்லாம். அடுப்பை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதோட கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து பாதி உளுந்தாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வறுக்கும் போது அது செவந்து வரதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். உளுந்து வறுத்தாச்சு. அடுத்து கருவேப்பிலை தான் நிறைய சேர்க்குறோம். கருவேப்பிலையை நல்லா கழுவி கிளாத்தில் காய வச்சுட்டு, வெயில் படாமல் காய வைங்க. ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உடச்சா நல்லா தூள் மாதிரி ஆகணும். அந்தளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். இதோட நம்ம துவரம் பருப்பு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருகிடுச்சு, பரவாயில்ல. காஞ்ச மிளகாய் வந்து அந்த ஈரப்பதம் போய் மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும், கரியிற அளவுக்கு வேண்டாம். அடுத்ததாக எள்ளு சேர்த்துக்கிறோம். எள்ளு வந்து நார்மலாக அந்த ஹீட்டான சட்டியில் போட்டாலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இதையும். அடுத்து சீரகம், மிளகு இதையுமே வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்ல கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி அந்த கலர் பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். டெய்லியுமே எடுத்துக்கலாம். இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.